ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கிகல் யூஎஸ்டிடியோடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த கிகல் யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்கிறது வந்து இது ஒரு மீம் கோயின். சரி, இது வந்து ஒரு மீம் கோயின். இந்த மீம் கோயின் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மீம் கோயின் வந்து உருவாக்கப்பட்ட பர்பஸ் வந்து இது வந்து ஒரு ஒரு ஃபண்டை திரட்டுற ஒரு லெப் ஒன்று மாதிரி, ஒரு ஃபண்டை திரட்ட ஒரு லெப்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஆர்கனைசேஷன் வந்து இது வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஒஃபிஷியலான ஒரு கோயின் இல்லை, ஒஃபிஷியலான ஒரு டோக்கன் இல்லை. பட் இது வந்து அந்த ஃபண்டை திரட்டத்துக்கான ஒரு கோயினாக தான் பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அதுக்காக தான் இந்த கோயினை வந்து, அந்த பர்பஸ்க்காக தான் இந்த கோயினை வந்து உருவாக்கினாங்க. சரியா? இப்போ இந்த கோயின் வந்து எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை ஒன்று வச்சிருக்கும். எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு டம்ப் பண்ண கொடுத்துருக்கோம். எது வரைக்கும் சொன்னால் $48 வரைக்கும் எங்களுக்கு டம்ப் பண்ண கொடுத்துட்டு, எங்களுக்கு அங்கே இருந்து திருப்பி நல்ல ஒரு பம்ப் பண்ண கொடுத்துருக்கும். வித்தின் 2 டேஸில் வந்து ஒரு 450% அப்படின்னு சொன்னால் ஒரு 4.5x வந்து எங்களுக்கு பம்ப் ஆகி கிட்டத்தட்ட $273 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு அங்கே இருந்து ஃபுல்லாகவே டவுன்ஃபால் ஆகிடுச்சு. அந்த டவுன்ஃபால் ஆகினது வந்து எங்களுக்கு இங்கே 2 பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒன்று வந்து எங்களுக்கு இங்கே ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் வந்து எங்களுக்கு இங்கே ஃபார்ம் ஆகிருக்குது. எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்குது. அண்ட் அதோட நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணப்பட்டிருக்குது. சரி, அப்போ அந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணப்பட்டதுக்கு நான் மார்க்கெட் எங்களுக்கு ஃபர்தராக நல்லா மூவ் ஆகிட்டு திருப்பி கீழே வருது. எதனால் சொன்னால் இந்த நெக்லைன் வந்து ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுக்கிறதுக்காக எங்களுக்கு இங்கே பார்க்கலாம். இந்த நெக்லைன் வந்து ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுக்கிறதுக்காக தான் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்குது. இப்போ நெக்லைனை ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு பின்னால் இங்கே இருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்தராக மேலே மூவ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயின் வந்து நம்மளோட கோயின் மார்க்கெட் கேப்பில் கார இந்த கோயின் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கோயின் மார்க்கெட் கேப்பில் இருக்கிறோம். இது வந்து பாருங்கள் கிகல் ஃபண்ட். இங்கே நான் சொன்னது இது வந்து ஒரு ஃபண்ட் திரட்டத்துக்காக தான் உருவாக்கப்பட்ட கோயின். இது வந்து கிகல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் கோயின் உண்டு. சரியா? அதே மாதிரி இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 35 மில்லியனாக இருக்குது. அண்ட் இதோட 24 ஹவர்ஸ் வால்யூம் வந்து 22 மில்லியனாக இருக்குது. அண்ட் இதோட மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மில்லியன் தான். 1 மில்லியன் மேக்ஸிமம் சப்ளை. அண்ட் இதோட டோட்டல் சப்ளை வந்து 992.31k. சரியா? இதோட சர்க்குலேட்டிங் சப்ளையும் சேம் தான். சார் 992.31k தான் எங்களுக்கு வந்து சர்க்குலேட்டிங் சப்ளை. இதோட ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 41,000 ஹோல்டர்ஸ். சரியா? அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு கோயின் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இதுக்கு வந்து பைனான்ஸ் உடைய CEO அவருடைய ஆதரவும் இந்த கோயினுக்கு வந்து இருக்குது. சரி, இது வந்து BSC சைனா சேர்ந்த ஒரு கோயின் உண்டு. சரியா? அப்போ அவருடைய ஆதரவும் இந்த கோயினுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பேஜில் வந்து எங்களுக்கு இங்கே இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 15x வந்து எங்களுக்கு பம்ப் ஆகிருப்பாங்க. இப்போ பம்ப் ஆகின கோயின் வந்து எங்களுக்கு சொல்லலாமா இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. சரியா? எங்களுக்கு இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து பிரேக் அவுட் நடந்தாச்சு. இப்போ நடந்ததுக்கு பின்னால் எங்களுக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் என்னன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு இங்கே ரீடெஸ்ட் எடுத்துருக்குதுன்னு. இப்போ இந்த பிளேஸில் வந்து ரெஃப்யூஜி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ இந்த ரெஃப்யூஜி ஃபில்அப் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துருக்குது. இந்த ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு பின்னால் இப்போ நாங்கள் வெயிட் பண்ண எதுக்குன்னு சொன்னால் இந்த ஹையை பிரேக் பண்ணணும். எனக்கு $56 எனக்கு பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகும் சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே இருக்கிற வந்து இன்னும் நாங்கள் கிரிட்டிக்கலான பிளேஸில் தான் இருக்கிறோம். அது என்னென்னு சொன்னால் இங்கே இந்த லோவை $31 பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் இது வந்து ஒரு டபுள் டாப்பாக மாறும். அண்ட் திருப்பி மார்க்கெட் வந்து டவுன் ஃபால் ஆகும். இங்கே வந்து ஒரு எஃப்யூஜி கேப் இருக்குது. அந்த எஃப்யூஜி கேப் ஃபில்அப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வருது. அப்போ இது வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே மூவ் ஆகிடும். ஸோ இந்த கோயினில் வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் இந்த கோயினில் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதே என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டால் இது வந்து ஒரு மீம் கோயின். இப்போ இந்த மீம் கோயினுக்கு வந்து ஃபண்டமெண்டலியாக பார்க்குறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு சீசன் இது வந்து ஃபேமஸாக இருந்திருக்கும். அந்த சீசனில் இந்த கோயினை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு மீம் கோயின். அப்போ இதுக்கு வந்து ஃபண்டமெண்டலி பார்க்குறதுக்கு வந்து ஒயிட் பேப்பர் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒயிட் பேப்பர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தவிர்த்து கொள்வது வந்து மிச்சமே நல்லம். சரியா? இப்போ ஒயிட் பேப்பர் இல்லைன்னு சொன்னால் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்து கொள்ள மிச்சமே நல்லமா இருக்கும். அண்ட் நான் வந்து சொல்லிப்பேன், இங்கே வந்து எனக்கு மார்க்கெட் கீழே வருதுன்னு சொல்லித்தரேன். இதை நான் உங்களுக்கு மந்த்லி சார்ட்டில் காட்டுறேன். ஓகே, இப்போ மந்த்லி சார்ட்டில் பார்ப்போம். மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்லி சார்ட்டில் எங்களுக்கு ஒரு எஃப்யூஜி கேப் இருந்துருக்குது. இந்த பிளேஸில் ஒரு எஃப்யூஜி கேப்பை ஃபில்அப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே டவுன்ஃபால் ஆகுது. அப்போ எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே தான் டவுன்ஃபால் ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்போ கீழே டவுன்ஃபால் ஆகிச்சுன்னு சொன்னால் இந்த ஃபாலிங் வெஜ் வந்து எங்களுக்கு இன்னும் கண்டினியூ ஆகும். இது வந்து இப்படியே கண்டினியூ ஆகும். சரி, இது வந்து இன்னும் இப்போ இது வந்து ஒரு ஃபேக் அவுட்டாக மாறி இருக்கும். இது வந்து ஒரு ஃபேக் அவுட்டாக மாறிடும். மாறின பின்னால் இது வந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு திருப்பி மார்க்கெட் வந்து ஃபர்தராக இன்னும் கீழே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கூடுதலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோயின்ஸில் வந்து நீங்கள் ஒரு நாளும் இன்வெஸ்ட் பண்ண போகக்கூடாது. சரி, மீம் கோயின்ஸ் சொல்கிறது வந்து அந்த சீசனில் இருக்கிறது தான். பட் இந்த கோயின்ஸில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம்னு கேட்டால் எஸ், உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறது வந்து இல்லை. ட்ரேட்னு சொன்னால் ஒரு 2 to 5% வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கொள்ள மாதிரி அந்த மாதிரி இருந்தால் சொன்னால் ஓகே, நோ இஷ்யூ, உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு நாளும் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பண்ண போகக்கூடாது.
ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய Cointelegraph அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.